பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் சந்திப்பதே தேவ கிருபைதான். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். சரியா? ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணைந்து கடைசி காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கெட்டுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஆவியானவரோடு அனுதினமும் என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை அல்லது தேவனை நீங்கள் உயர்த்தி நீங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும்னா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சரியா? அதே நேரத்தில் இந்த செய்தி உங்களோடு மட்டும் போகாமல் உங்களை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள், ஏன் உங்களுடைய சபையினுடைய சக விசுவாசிகள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இப்படிப்பட்ட குறுஞ்செய்தியை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு பயணிக்க தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க. சரி, இன்றைய வார்த்தைக்கு நம்ம போவோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய வல்லமை அவன் மேல் இருந்ததினால், தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்ததினால். இது எப்போது வரும்? அபிஷேகம் தான் அதுக்கு காரணம். அப்போ தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நீங்க நிரப்பப்பட்டு ஆவியானவருக்குள் இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஆகாப்புக்கு முன் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகாப் ராஜா ரதத்திலே டிராவல் பண்றார். ரதத்திலே அவர் வேகமா ஓடுகிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனா ரதத்தின் வேகத்தை விட நம்மை போல, உங்களை போல, என்ன போல சாதாரண பாடுள்ள மனுஷன் எலியா. உங்களுக்கு தெரியல, பைபிள்ல யாக்கோபு 5:17 பாடுள்ள மனிதன், அவருடைய ஓட்டம் அதிகமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அது எப்படி அப்படின்னா, ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய கிருபை, ஆவியானவரோடு இணைந்து ஓடணுங்கிற ஒரு டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், டிசிஷன். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆவியானவரே, நான் உமோடு கூட ஓடணும்ப்பா, உமோடு கூட ஓடணும்ப்பா. நீங்கள் மற்றவங்களுடைய ஓட்டத்தை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? அல்லது எனக்கு முன்னெல்லாம் ஓடினேன், இப்போ என்னால் ஓட முடியல, நான் தேவனுக்காக நிற்க முடியல, நடக்க முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்புங்க. உங்கள் பாத்திரம் ஆவியினால், அக்கினியினால், அபிஷேகத்தினால நிரம்பட்டும். தேவன் உங்களை பயன்படுத்துகிறது வித்தியாசமாக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காகவும் தான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் சொல்கிறேன், வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், படிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். சரியா? அப்போ தேவனுடைய கை உங்கள் மேலே இருக்கணும். அது அபிஷேகத்தினால தான் முடியும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்கள் வீட்டின் மேலே நீட்டப்படட்டும், என் பிள்ளைகள் மேலே நீட்டப்படட்டும், என் கணவர், என் மனைவி மேலே நீட்டப்படட்டும். சொல்லுவோம். அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள், விடுதலை நாள், வெற்றியினால், மன மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தின் நாள். ஏனென்றால் உம்முடைய கரம் எங்கள் மேல் வந்து அமரப்போகிறது. எங்கள் ஓட்டம் விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, விவேகமாக, கர்த்தருடைய நாமத்தினால தேவ சித்தத்தின்படி அமைய போகிறது. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையை அளவில்லாமல் இன்றைக்கு கொடுக்கிறீர் ஆண்டவர். இந்த நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு நாள், தேவ கிருபை பெறுகிற நாள். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக சகல ஆசீர்வாதங்களை உம்முடைய கரங்களிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.